இந்த நடிகை 1960களில் மிக கவர்ச்சியாக நடித்தவர். கவர்ச்சிக்காகவே இவர் படங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். மலையாளத்தில் 30 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். மலையாளத்தில் இவர் முண்டுகட்டி நடித்த படங்கள் எல்லாம் வசூலில் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. காரணம், இவர் முன்னழகு. மலையாளத்தில் சத்யம் பிரேம் நசீர் போன்ற நாயகருடன் நடித்தபோது கிசுகிசுக்கினார். மலையாளத்தில் ஆரம்பத்தில் இவரை பல பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சிக்காமல் தப்பித்தும் வந்திருக்கிறார். ஆனால் சில பேரிடம் அப்படி தப்பிக்க முடியவில்லை. மலையாள சினிமாக்கள் எப்போதுமே அழகான கதாநாயகிகளை விட்டு வைக்காது. ஆபாசமான கவர்ச்சியான கிளர்ச்சியான காட்சிகள் வைத்தால்தான் அப்பொழுதெல்லாம் மலையாள சினிமா ஓரளவாவது வசூல் செய்யும் என்று விதிவிலக்கு தான் இருந்தது. அதில் இந்த நடிகையும் விதிவிலக்கல்ல. அந்த நடிகை ராஜஸ்ரீ. தெலுங்கிலும் என்டிஆர், நாகேஸ்வர் ராவ் போன்ற பழம்பெரும் நடிகர்களுடன் நடித்திருக்கிறார். அவருடன் நடிக்கும் பொழுது இந்த நடிகையை பற்றி தெலுங்கு சினிமா பத்திரிகையில் ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் வந்திருக்கிறது. நடுப்பக்கத்தில் தெலுங்கு சினிமா பத்திரிகையில் இவர் போட்டோ வந்தால் அதை வாங்கி பார்ப்பதற்கென்று தெலுங்கு ரசிகர்கள் நிறைய இருந்தார்கள். இவரின் இளமை கட்டுக்கலையாத அழகு தெலுங்கு ரசிகர்களையும் கவர்ந்தெழுத்தது என்றால் அது மிகையல்ல. என்.டி. ராமாராவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த இந்த நடிகை அவரின் சிபாரிசு பல படங்களில் நடித்திருக்கிறார் என்பது உண்மை. தமிழ் சினிமாவில் ஆரம்பமானது காதலிக்க நேரமில்லை என்ற படம் என்றாலும் அதற்கு பிறகு இவருக்கு கவர்ச்சியான இடங்களே வந்து குவிந்தது. சொர்க்கம் என்ற படத்தில் சிவாஜி குடித்துவிட்டு பாலாஜி வீட்டில் வருவது போல ஒரு காட்சியில் சிவாஜி நடிப்புக்காகத்தான் கண் சிவந்து குடிப்பது போல் மேக்கப் போட்டு நடித்தார். ஆனால் இந்த நடிகை சிவாஜி அருகில் வந்ததும் விஸ்கி வாசம் வந்தது. சிவாஜி நிமிர்ந்து பார்த்திருக்கிறார். அதற்கு பாலாஜி தான் காரணம் என்று கை காட்டியிருக்கிறார். சிவாஜி பாலாஜியை பார்த்திருக்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்து மது அருந்தி இருக்கிறார்களா என்று கேட்டுவிட்டு சிவாஜி கணேசன் பாலாஜியை கோபமாக பார்த்திருக்கிறார். அந்த நடிகை யார் தெரியுமா? நடிகை ராஜஸ்ரீ. அப்படி பாலாஜிக்கு சம கம்பெனி கொடுத்தவர் இந்த நடிகை. இவரின் முதல் படமான காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் ரவிச்சந்திரன் ஜோடியாக நடித்தார். அப்போதே இவர்கள் இருவரை பற்றி கிசுகிசு சினிமா பத்திரிகையில் வெளிவந்தது. இருவரும் மறுக்கவில்லை. அதன் பிறகு சிவாஜியுடன் பல படங்களிலும் எம்ஜிஆர் படங்களான கலையரசி, குடியிருந்த கோயில், பட்டிக்காட்டு பொன்னையா, நாளை நமதே போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். எம்ஜிஆருடன் கலையரசி படத்தில் நடனமாடிக்கொண்டே எம்ஜிஆர் மடியில் போய் விழ வேண்டும். ஆனால் 5 டேக்குகள் எடுத்த பின்னும் இவரால் எம்ஜிஆர் மடியில் போய் உட்கார முடியவில்லை. காரணம், எம்ஜிஆர் அப்பொழுதுதான் கால் குணமாகி ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து நடித்து கொண்டிருக்கிறார். ராஜஸ்ரீ வெயிட்டான பார்ட்டி. எம்ஜிஆர் மடியில் விழும் பொழுது மறுபடியும் கால் ஏதாவது ஆகிவிடும் என்று ராஜஸ்ரீ பயந்து பல டேக் வாங்கியிருக்கிறார். அதற்கு எம்ஜிஆர் இப்பொழுது எனது கால் சரியாக இருக்கிறது, வந்து உட்காரலாம் என்று மடியில் உட்கார வைத்தார். குடியிருந்த கோயில் படத்தில் உன்பாலும் என் விழியும் என்ற பாடலுக்கு அப்பொழுது சம கவர்ச்சியாக நடித்தவர். அந்த பாடலின் போது ராஜஸ்ரீ அந்த கவுன் எம்ஜிஆரின் வால்பட்டு கிழிந்து போனது. படப்பிடிப்பிலிருந்து எல்லோரும் ராஜஸ்ரீயை வைத்த கண் வாங்காமல் அவருடைய கால் அழகை பார்க்க எம்ஜிஆர் மட்டும் அருகில் இருந்த பெட்ஷீட் ஒன்றை எடுத்து இதை கட்டிக்கொண்டு ட்ரெஸ் மாற்றி கொண்டு வாருங்கள் என்று உள்ளே அனுப்பியிருக்கிறார். அதையும் ஒரு பேட்டியில் மறக்காமல் கூறியிருக்கிறார் ராஜஸ்ரீ. பட்டிக்காட்டு பொன்னையா படத்தில் ராஜஸ்ரீ குளித்துவிட்டு ஒரு டவலுடன் வருவார். அப்போது எம்ஜிஆர் அவரை பார்த்து இரவுகளை பார்த்ததுண்டு என்ற மிகவும் செக்ஸியான பாடலுக்கு இருவரும் நடித்திருப்பார்கள். அந்த பாடல் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது. நல்ல உடற்கடன் இருக்கும் ராஜஸ்ரீ கவர்ச்சிக்கு பெயர் போனவர். மலையாள சினிமாவில் இவருடன் ஜோடி சேர்த்து நடித்த கதாநாயகர்கள் அனைவரும் இவரை பல இரவுகள் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திருக்கிறார்கள் என்று பத்திரிகையில் கிசுகிசுவாக செய்தி வெளிவந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா என்பது தெரியாது. அதே போல தெலுங்கிலும் பல நடிகர்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துதான் இவர் அந்நாளில் வாய்ப்பு வாங்கினார் என்று பத்திரிகை செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் பூம்புகார் படத்தில் விலை மாதுவாக நடித்திருப்பார். அந்த காட்சி இவருக்கு மிக பொருத்தமாக இருந்தது. அந்த விலை மாதுவியிடம் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. அதன் பின் இவருக்கு ஏறுமுகமாகவே இருந்தது. கவர்ச்சி காட்ட வேண்டும் என்று ஒரு படத்தில் இருந்தாலே ராஜஸ்ரீயை ஒப்பந்தம் செய்வார்கள். அந்த அளவுக்கு கும் என்று கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை தான் இவர். இவர் 1956 முதல் 1979 வரை தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழி திரைப்படங்களில் நடித்தவர். என்.டி. ராமாராவ், காந்தார ராவ் ஆகியோருடன் பல தெலுங்கு திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழில் காதலிக்க நேரமில்லை, நீயும் நானும், பாமா விஜயும் நடித்து புகழடைந்தார். இவர் தமிழில் 1960ஆம் ஆண்டு நித்திய கல்யாணம் என்ற படத்தில், பச்சை தோரணம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் மற்றொரு அறிமுக ஹீரோ ராமகிருஷ்ணாக்கு ஜோடியாக இளம் ஹீரோயினாக அறிமுகமானார். மலையாள திரைப்படமான பரியா மூலம் துணை இளம் கதாநாயகியாக நடித்தார். அவரது கதாபாத்திரக்கு கிரேசி என்று பெயரிடப்பட்டது.
தனது முதல் மலையாள படத்தின் வெற்றியின் மூலம் ராஜஸ்ரீ தனது மலையாள திரைப்பட வாழ்க்கை முழுவதும் கிரேசியாக எப்போதும் வரவு பார்க்கப்பட்டார். கடலம்மா, ரெபேக்கா, சகுந்தலா ஆகியவை அவரது பிரபலமான மலையாள திரைப்படங்களில் சில. இருப்பினும் செங்கமலத்தீவு, நிச்சய தாம்பூலம், தென்றல் வீசும், கலையரசி, யாருக்கு சொந்தம் மற்றும் காட்டு மைனா போன்ற தமிழ் திரைப்படங்களில் துணை மற்றும் இரண்டாவது முன்னணி நடிகையாக மட்டுமே அவர் நடித்தார். 1962 முதல் 1963 வரையிலான காலகட்டத்தில் பூம்புகார் திரைப்படத்தில் வேசி மாதவியாக அவர் நடித்தது 1964இல் துணை நடிகையாக அவருக்கு புதிய அங்கீகாரத்தை கொண்டு வந்தது. 1964இல் வெளியான காதலிக்க நேரமில்லை திரைப்படம்தான் அவரை முக்கிய கதாநாயகியாக பிரபலமாக்கியது. 1964ஆம் ஆண்டு முதல் அதிக தமிழ் படங்களை பெறத் தொடங்கினார். இருப்பினும் மலையாள திரைப்படங்களில் நடிப்பதை பொறுத்தவரையில் அவர் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக தொடர்ந்தார். ஜெயில், கடமடதக்ஷன், அனார்கலி, கர்த்தராத்திரிகள், காதல், டயல் 2244, உறங்கத்த சுந்தரி போன்ற மலையாளத்தில் அவரது குறிப்பிடத்தக்க படங்கள். மலையாளத்தில் சுமார் 30 படங்கள் நடித்துள்ளார். அத்தனையும் கவர்ச்சியான வேடங்களில்தான். கவர்ச்சி நடிகை தேவைப்பட்டால் உடனே இவரை அழைப்பார்கள். அவரது கடைசி மலையாள படம் விஸ்வரூபம் 1978ஆம் ஆண்டு வெளியானது. சினிமா நிறைய நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது. ஆனால் சினிமாவை வாழ்வாதாரமாக நம்பி சினிமாவை நோக்கி வரும் நடிகைகளை சில தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக விட்டுப்பட நடிகைகள் ரேஞ்சுக்கு அவர்களை நடிக்க வைப்பது சாதாரணமாக நடந்து வந்தது. அன்றும் இன்றும் உண்டு. நடிகை ராஜஸ்ரீ மட்டும்தான் இப்படியான படங்களில் நடித்திருக்கிறார் என்றால் அது தவறு. இன்னும் சில நடிகைகள் ஆரம்பத்தில் மலையாளத்தில் பலான படங்களில் நடித்து தற்போது தமிழ் சினிமாவில் முக்கியமான ஹீரோயினாக வலம் வந்து கொண்டிருப்பவர்கள்தான். ராஜஸ்ரீ திரைப்படத்தை பார்த்து மனம் சந்தோஷமாக இருந்தவர் பல பேர். மலையாள படங்களில் ஆபாசமாக நடித்த, தெலுங்கில் பல கதாநாயகருடன் தனி இரவை கழித்து, சிவாஜி பட செட்டில் பாலாஜியுடன் கும்மாளம் முடித்து இன்று நல்ல நடிகையாக வலம் வரும் ராஜஸ்ரீ பாராட்டப்பட வேண்டியவர்தான். அவர்களின் தன்னம்பிக்கை உண்மையிலும் போற்றத்தக்கது.